வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்றைக்கு வீடியோவில் புதிய பறவை திரைப்படத்தில் இடம்பெற்ற சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே அந்த பாடலை கீபோர்டில் எப்படி வாசிக்கலாம் என்பதை பார்க்கலாம். இந்த பாடல் 4 கட்டை சுருதிக்கு நட்டபைரவி என்கிற ராகத்தின் அடிப்படையில் அமைந்திருக்கிறது. வெஸ்டர்ன் மியூசிக் அடிப்படையில் சொல்வதானால் எஃப் மைனர் என்கிற ஸ்கேலில் அமைந்திருக்கிறது. தாளம் ஆதி தாளம், சதுச்சுர நடை, 4/4 என்கின்ற நடை. ஆன்லைன் வகுப்பு மூலமாக கீபோர்டு கற்றுக்கொள்ள நினைப்பவர்கள் இந்த ஸ்க்ரீனில் காட்டப்படுகிற அலைபேசிக்கு தொடர்பு கொண்டு விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். 4 கட்டை சுருதிக்கு நட்டபைரவி ராகத்தினுடைய ஸ்வரங்கள் சஜ்ஜமம், சதுச்சுருதி ரிஷபம், சாதாரண காந்தாரம், சுத்த மத்தியமம், பஞ்சமம், சுத்த தெய்வதம், கைசிகி நிஷாதம், தாரஸ்தாயி சஜ்ஜமம். இந்த பாடலில் இந்த ஸ்வரங்கள் அல்லாமல் கா 2 என்கிற ஸ்வரம் அந்நிய ஸ்வரமாக வருகிறது. வெஸ்டர்ன் மியூசிக் அடிப்படையில் எஃப் மைனர் ஸ்கேலில் வருகின்ற சுரஸ்தானங்களை பார்க்கலாம். எஃப், ஜி, ஏ ஃப்ளாட், டி ஃப்ளாட், சி, டி ஃப்ளாட், இ ஃப்ளாட், எஃப். இவை அல்லாமல் ஏ என்கின்ற ஸ்வரமும் இந்த ஸ்கேலில் இந்த பாடலில் வருகிறது. பல்லவியின் முதல் வரி சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே. இந்த வரி தாளத்தில் சமத்தில் கீழ்சாய் பஞ்சமம் என்கிற பா சுரத்தில் ஆரம்பிக்கிறது. பப்ப சசரே கரி சச சசா, பப்ப சசரே கரி சச சசா, சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து ரேரி நிசா சப்பனி சாப்பா, ரேரி நிசா சப்பனி சாப்பா, சேர்ந்திட கண்டேனே, ரேரி நிசா சப்பனி சாப்பா, சேர்ந்திட கண்டேனே. அடுத்த வரி செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே. இந்த வரியும் கீழ்ஸ்தாயி பஞ்சமம் என்கிற பா சுரத்தில் ஆரம்பிக்கிறது. பாசாரே கரி சச சசா, செவ்வானம் கடலினிலே, பாசாரே கரி சச சசா, செவ்வானம் கடலினிலே. ரேரி நிசா சப்பனி சாப்பா, ரேரி நிசா சப்பனி சாப்பா, கலந்திட கண்டேனே, ரேரி நிசா சப்பனி சாப்பா, கலந்திட கண்டேனே. பல்லவியின் அடுத்த வரி முட்டு விரிந்த மலரினிலே வண்டு மூழ்கிட கண்டேனே. இதுவும் கீழ்சாயி பஞ்சமம் என்கிற பாசுரத்தில் ஆரம்பிக்கிறது. பரிசசா சப்பமம்மம்மா, பரிசசா சப்பமம்மம்மா, முட்டு விரிந்த மலரினிலே வண்டு மூழ்கிட கண்டேனே என்கிற பகுதியில் அந்த வண்டு என்கிற சொல்லிற்குரிய ஸ்வரம் மப்பா. மப்பத மப்பக மரிக சரே கசா, வண்டு மூழ்கிட கண்டேனே, மப்பத மப்பக மரிக சரே கசா, வண்டு மூழ்கிட கண்டேனே. பல்லவியின் கடைசி வரி மூங்கிலிலே காற்று வந்து மோதிட கண்டேனே ஹோய். இந்த வரி சா என்கிற சஜ்ஜமம் சுரத்தில் ஆரம்பிக்கிறது. இந்த வரியில்தான் அந்நிய சுரமான கா 2 என்கிற சுரம் வருகிறது. சாரிகமாரி சனி சனி, சாரிகமாரி சனி சனி, மூங்கிலிலே காற்று வந்து, மூங்கிலிலே காற்று வந்து,
ரே 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 சா ச ச சா நீ பா மோதிட கண்டேனே ஹோ ரே 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 சா ச ச சா நீ பா மோதிட கண்டேனே ஹோ ரே 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 சா ச ச சா நீ பா மோதிட கண்டேனே ஹோ. இப்போது இந்த பல்லவியின் ஸ்வரங்கள் அனைத்தும் தாளத்தின் மீது எவ்வாறு வரும் என்பதை பார்க்கலாம். முதலில் கை தாளத்தில் 8 அச்சரத்தில் ஸ்வரங்களை பார்த்துவிட்டு பிறகு தாளத்தின் மீது வாசிக்கலாம். இந்த பாடலின் தாள வேகம் டெம்போ 122 என்கிற அளவில் இருக்கிறது. 122 மெட்ரோனோம் வைத்து அதன் மீது ஸ்வரங்களை பாடி பார்க்கலாம். 1 2 3 4 பப்ப சரி கரி ச ச சா ரே ரே நி சா ச ப நீ சா பா பா சா ரே கரி ச ச சா ரே 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 நி சா ச ப நீ சா பா பரி ச சா ச ப ம ம ம ம ப த ம ப க ம ரி க ச ரே க சா சா ரே க மா ரே ச நி ச நீ ரே 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 சா ச ச சா நீ பா ப ப ச ச ரே க ரே ச ச ச ச சா ரே ரே நி சா ச ப நீ சா பா. அடுத்து இதே சுரங்களை தாளத்தின் மீது பார்க்கலாம். அந்த தாளத்திற்கு இந்த கீபோர்டில் ஸ்டைல் செக்ஷனில் 41 என்ற எண் கொண்ட ஈஸ்ட் 4 என்கிற தாளத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். அதனுடைய டெம்போ 122 என்கிற அளவில் வைத்து கொள்ளலாம். அத்தோடு இந்த பாடல் எஃப் மைனர் என்கிற ஸ்கேலில் இருக்கிற காரணத்தினால் எஃப் மைனர் என்கிற கார்டு கொடுத்து அக்கம்பனி சேர்த்து கொள்ளலாம். மெட்ரோனோம் இணைத்து கொள்ளலாம். முதலில் தாளம், அதன் மீது எஃப் மைனர் கார்டு, அத்தோடு மெட்ரோனோம். முதலில் தாளம், அதன் மீது எஃப் மைனர் கார்டு, அத்தோடு மெட்ரோனோம். அடுத்து பாடலினுடைய சரணத்தை பார்க்கலாம். சரணத்தின் முதல் வரி, பறந்து செல்ல நினைத்து விட்டேன் எனக்கும் சிறகில்லையே. இந்த வரி கா என்கிற சுரத்தில் ஆரம்பிக்கிறது. பறந்து செல்ல நினைத்து விட்டேன்
கப்பப்பப்பப்பமபனினினிசனி பறந்து செல்ல நினைத்து விட்டேன். சனினி பப்பா மப்பகமா எனக்கும் சேரவில்லையே. சனினி பப்பா மப்பகமா எனக்கும் சேரவில்லையே. சரணத்தின் அடுத்த வரி பழக வந்தேன் தழுவ வந்தேன் பறவை துணை இல்லையே. இந்த வரி மா என்கிற சுரத்தில் தாளத்தில் சமத்தில் ஆரம்பிக்கிறது. மப்பத மம்மரி மப்பத மம்மரி ரெரிகா மமப்பதப்பா. பழக வந்தே தழுவ வந்தே பறவை துணையில்லையே. மப்பத மம்மரி மப்பத மம்மரி ரெரிகா மமப்பதப்பா. பழக வந்தே தழுவ வந்தே பறவை துணையில்லையே. சரணத்தின் அடுத்த வரி எடுத்துச் சொல்ல மனமிருந்தும் வார்த்தை வரவில்லையே. இந்த வரி பா என்கிற சுரத்தில் தாளத்தில் சமத்தில் ஆரம்பிக்கிறது. பம பசசா நிசனி பதா பம பசசா நிசனி பதா எடுத்து சொல்ல மனமிருந்தும். பம பசசா நிசனி பதா தம பத மரிக சரிகசா வார்த்தை வரவில்லையே. தம பக மரிக சரிகசா வார்த்தை வரவில்லையே. சரணத்தின் கடைசி வரி என்னென்னவோ நினைவிருந்தும் நாணம் விடவில்லையே ஹோய். இது சஜ்ஜமம் என்கிற சா சுரத்தில் ஆரம்பிக்கிறது. இது பல்லவியில் வந்த கடைசி வரியினுடைய சுரங்களே தான். சாரிகமாரி சனி சனி ரீ ரீ சா ச சா நீ பா. இந்த வரியில் அந்நிய சுரமான கா 2 வருகிறது. நானும் விடவில்லையே சாரிகமாரி சனி சனி ரீ ரீ சா ச நீ பா. நினைவிருந்தும் நானும் விடவில்லையே. இப்போது இந்த சரணத்தின் சுரங்களை அதே 122 என்கிற மெட்ரோனோம் தாளத்தின் மீது கைத்தாளத்தில் பாடி பார்க்கலாம். 1 2 3 4 1 2 3 4 கப்பப்பப்பம பனி நினி நீ சனி சனி நி பப்பம பகமா மபத மமரி மபத மமரி விரிகா மம பதப்பா. பம பசசா நிசனி பதா தம பக மரிக சரிகசா சாரிகமாரி சனி சனி ரீ ரீ சா சா நீ பா பப்ப சரி கரி சா ரீ ரீ நி சா சப்பனி சா பா. அடுத்து இந்த சரணத்தின் சுரங்கள் அனைத்தையும் அதே தாளத்தின் மீது தாளத்தின் 2வது நடையில் மெயின் பி என்கிற தாளத்தின் மீது வாசித்து பார்க்கலாம். முதலில் தாளம், அதன் மீது எஃப் மைனர் அக்கம்பனி, அத்தோடு மெட்ரோனோம்.
முதலில் தாளம், அதன் மீது எஃப் மைனர் அக்கம்பனி, அத்தோடு மெட்ரோனோம். நண்பர்களே, இந்த பாடலில் இன்னும் ஒரு சரணம் இருக்கிறது. அந்த சரணத்திற்கும் முதல் சரணத்தினுடைய சுரங்களே பொருத்தமாக இருக்கும். இந்த பாடலை கற்றுக்கொண்டு வாசித்து மகிழுங்கள். மீண்டும் வேறொரு பாடலோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.